Welcome to Future Vision Study Center, Salem. Today topic Heisenberg's Gamma Ray Microscope. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட்டு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நமக்கு எதை எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அன்சர்டனிட்டி பிரின்சிபலை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதோட கோல்னு என்னென்னு பார்த்தோம்னா அப்சர்வ்ஸ் ஆன் எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ணுறதும் நெக்ஸ்ட் வந்து மெஷர் இட்ஸ் பொசிஷன் அக்யூரேட்லி, அதாவது இதில் பொசிஷனை வந்து அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறது தான் இதோட கோலு. இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா காமா ரே வித் வெரி ஸ்மால் வேவ் லென்த். ஏன்னா காமா ரேக்கு தான் இருக்கிறதுலே ஸ்மால் வேவ் லென்த்து. அப்போ இந்த காமா ரேக்கு ஸ்மால் வேவ் லென்த்னா அப்போ அதுக்கு என்ன இருக்குன்னா ஹை ஃப்ரீக்குவன்சிங்கிறது இருக்கும். அதே மாதிரி அதுக்கு ஹை ரிசால்விங் பவருங்கிறதுக்கும். ரிசால்விங் பவர் ஹையாக இருக்கிறதுனால அதை பொசிஷனை நம்மளால் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து காமா ரேயை யூஸ் பண்ணியிருக்கோம். திஸ் கிவ்ஸ் த ஹை அக்யூரசி இன் பொசிஷனை வந்து நமக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ காமாரே வந்து எலக்ட்ரானில் வந்து மோதுறப்ப அது வந்து என்ன பண்ணுன்னா ஃபோட்டானை வந்து ஸ்கர்டர் பண்ணும். எலக்ட்ரானோட மொமெண்டத்தை வந்து சேஞ்ச் பண்ணுறது மூலயமா அதோட பொசிஷனை நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுவோம். அதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. அதனால் இந்த பொசிஷன் வந்து ஹை அக்யூரஸியாக நமக்கு கிடைக்கும். அது நமக்கு எதை லீட் பண்ணும் அப்படின்னா கிரேட்டர் அன்சர்டனிட்டியின் மொமெண்டத்தை வந்து நமக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரிசால்விங் பவர்னு சொன்னோமா, அந்த ரிசால்விங் பவர் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா வேவ் நேச்சர் ஆஃப் லைட்டை தான் என்ன பண்ணியிருக்குன்னா டிபெண்ட் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பிரின்சிபல் வந்து எதை வேலிடேட் பண்ணிச்சு அப்படின்னா அன்சர்டன் பிரின்சிபல். அதாவது அன்சர்டன் பிரின்சிபல்னால் ΔX.ΔPx கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு H×2ங்கிற இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபல் என்ன பண்ணிச்சு அப்படின்னா இந்த காமா ரே மைக்ரோஸ்கோப் வந்து வேலிடேட் பண்ணிச்சு அந்த தாட் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது. ஓகே, இதுதான் வந்து ஹைசன்பர்க்கோட காமா ரே மைக்ரோஸ்கோப். தேங்க்யூ.